ஒவ்வொரு சூசைடல் தாட் பிஹேவியர் அதுக்கு பின்னால இருக்கிற ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்னு, த கில்ட் ஆஃப் பீயிங் பர்டன். நம்ம வந்து யாருக்காவது பாரமா இருக்கிறோம், நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துக்கே நம்ம வந்து பாரமா இருக்கிறோம் அப்படிங்கிற கில்ட் ஒரு முக்கியமான ரீசன் ஒருத்தங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கு. ரெண்டாவது, சோஷியல் ஏலியனேஷன். அதாவது இந்த சொசைட்டில அவங்களுக்கு எவ்வளவோ பேர் இருந்தா கூட, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தா கூட, அவங்களுடைய பிரச்சனைய யாருமே கரெக்டா புரிஞ்சுக்கல. நம்ம மட்டும் தனியா இருக்கோம், நம்ம தனியா தான் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கணும். யார்கிட்ட போனாலும் அவங்க வந்து எனக்கு மோட்டிவேஷன் பண்றாங்க, அவங்க வந்து இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என் பிரச்சனையை யாரும் காது கொடுத்து கேட்கல. சோ இந்த மாதிரியான ரெண்டு விஷயங்கள் தான் இந்த உலகத்துல நடக்கிற 80% ஆஃப் த சூசைடுக்கு ரீசனா இருக்கு. ரீசெண்டா திருப்பூர்ல ஒரு 28-year-old பொண்ணு, நியூலி மேரிடு, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? அந்த ஆடியோ நோட்ல கூட இந்த ரெண்டு விஷயங்களும் ரொம்ப தெளிவா இருக்கு. முதல்ல அவங்க வந்து நான் குடும்பத்துக்கு பாரமா இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த மாதிரி நான் எந்த ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு போனாலும் எல்லாருமே இது வந்து எனக்கு சரியாயிரும், போக போக சரியாயிரும், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு தான் அட்வைஸ் பண்றாங்க, நான் சொல்றதை யாருமே புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதுல கன்வே ஆகி இருந்தது. சோ இதெல்லாம் தான் வந்து ஒருத்தங்க சூசைட் பண்றதுக்கான ரொம்ப பேசிக்கான விஷயம். சோ இதெல்லாம் அவங்க பல மாசமா நாள் கணக்கா ரிஹர்சல் பண்ணி நம்ம எப்படி இந்த உலகத்தை விட்டு போலான்னு யோசிச்சுதான் செய்யறாங்க. சோ அந்த டைம்ல அவங்களுக்கு நம்ம ப்ராப்பரான கவுன்சிலிங் கொடுத்தோம்னா இதுல இருந்து அவங்களை வந்து நம்ம வெளியே கொண்டு வர முடியும். சோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த வீடியோல இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மூலமா இது மாதிரியான சிந்தனைகள் இருக்கிற, நம்ம வீட்லயே இருக்கலாம், இல்ல நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கலாம். சோ இது மாதிரியான விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணும்போது, அதாவது நான் வந்து ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன், நான் எங்க வீட்டுக்கு பாரமாயிட்டேன், எங்க அண்ணனுக்கு பாரமாயிட்டேன், எங்க அப்பாவுக்கு பாரமாயிட்டேன், இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறவங்க, பிளஸ் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நான் சொல்றதை யாரும் கேட்கல, என் பிரச்சனையை வந்து நானே தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹெல்ப்லெஸ்ஸா பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவைப்படலாம். அவங்கள வந்து நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுடைய நடவடிக்கைகள்ல ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சிச்சுன்னா உடனே நம்ம அதை அட்ரஸ் பண்றது மூலமா இது மாதிரியான விஷயங்கள் ஃபியூச்சர்ல நடக்காம நம்ம தடுக்க முடியும்.